எப்படி என் அண்ணன் சொல்லக்கூடியா கண்ணா பறந்தாமாரா அவருடைய கையிலே இருக்கக்கூடிய சுதர்சன் சக்கரமானது எங்களுடைய மாலட்டு மன்னவரிடம் சொல்லக்கூடிய மன்னவர ஒரு நாள ஒரு முறை விட்டு ஒரு முறை பிரிந்தது கிடையாது ஆனால் அண்ணால் இருந்து என்னால் விருது காத்து கொண்டு வந்தார்கள் என்று அண்ணனுடன் சொல்லக்கூடிய கண்ணா பறந்தாமல் இன்று தினத்தில பார்த்தா என்ன சூழ்ச்சிய தெரியாது என்ன பிரச்சனை தெரியாது அதெல்லாம் கனவுல கண்ட பணம் செலவுக்கு உதவாதுமா நீ கம்பிருமா எங்க அண்ணன் சொல்லக்கூடிய என்ன சக்கரம் சுதர்சன் சக்கரம் சுதர்சன சக்கரம் சொல்லக்கூடிய எங்க கணவர் மீதுல என் அண்ணாடு சொல்ல கண்ண பறந்தாமல் என் கணவர் மேல கோபித்து சுதர்சன சொல்லக்கூடிய சக்கரத்தை எடுத்து விடுவது போல தெரிகின்றது அந்த சக்கரமான பட்டது என்னுடைய கணவர் தலையை அறுக்கப்படி தெரிகின்றது நான் கனவு கண்டேன் பக்கத்து வீட்டுக்காரி வந்து அங்க பையன் சேர்த்துன்னு போற மாதிரி நேத்து காத்தால பார்த்தா அவங்க அப்பா வீட்டுக்கு போனவோ ஊருக்குள்ள போனவோ வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க பையன் அவன் பாட்டுன்னு வீட்டுல பத்து தூங்கினுக்கிறான் எப்படி கனவு கண்டா நீ பக்கத்து வீட்டுக்காரி அங்க பையன் சேர்த்துன்னு போற மாதிரி அவளுக்கு பக்கத்து வீட்டுக்காரிக்கு திருமணம் முடிந்து விட்டதால் முடியவில்லையா முடிஞ்சு முடியாது முடிந்து ஆம்பளையனை விட்டு முடியாம முடியாம அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறான் சரி எந்த ஜாமத்துல நீ கிணமை கண்ட நீ நான் மூணாம் ஜாமத்துல கிணமை கண்பது அது வேற எப்படினாலும் போகலாம் இது வந்து முதல் கனவு இல்லையா ஆனா இன்னொன்னு இது இந்த மூணாவது ஜாமத்தை விட்டு நாலாவது போனா வேற மாதிரி ஆயிடும் கிணமை காண்பது நாலு ஜாமம் இல்லையா நாலு ஜாமம் இருக்குது முதல் ஜாமம் இரண்டாவது ஜாமம் மூன்றாவது ஜாமம் நாலாவது ஜாமம் இப்போ மூன்றாவது ஜாமத்துல வந்து நிக்குது அது ஒண்ணு முட்டிக்காது நாலாவது ஜாமத்துல எழுந்துக்கும் கண்டிப்பா அது எழுந்துக்கும் ஆனா நான் கண்ட கிழமை எப்படி தெரியுமா முதல் ஜாமத்திலே நான் கண்டிருக்கிறேன் இருமா அதெல்லாம் வராது ஒன்னும் ஆகாது நீ தைரியமா இருமா
கை எங்க வைக்கிற நீ? மேல பாசி மேல ஏறிடுச்சு அதை இழுத்து விட்டான். ஆசியா ஏடா எங்க வீட்டுக்காரே என் மேல கைய வைக்க வேண்டாம் என்றால் கொஞ்சம் ஓசனித்து அவர் கை வைக்குவாரு. ஆமா இல்லையா? சரி எனக்கு டவுட். என்ன டவுட்? சாரி இப்ப பார்த்தா ஐயா சாரி இருமா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கனவு தானே கண்ட. அது உண்மையா நடந்த செய்தி நம்மளுக்கு வரும். அப்ப நம்ம பாத்துக்கலாம். நீ அரண்மனையில உக்காரு. சரி இருந்தாலும் இப்ப பார்த்தா இப்ப கனவு நீ சொல்லிவிட்டால் சில அறிகுறிகள் சில விளக்கங்கள் சொல்லிவிட்டார்கள் இல்லையா? இருந்தாலும் நினைவுல நிமிடுவது நினைவுல கூட இல்ல நடக்காது அப்படின்னு சொல்ல வரங்க நீங்க. ஆனா இப்படி ஒரு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு மனிதன் வேண்டாம். வேணும் யாரும் வேண்டாம். ஆனா இருந்தாலும் நான் இருப்பது எங்க? ஆனகுத்தி பட்டணத்துல. என் கணவருமாறு இருப்பது எங்க? கானகத்திலே. அதாவது கானகத்தில் இருந்தாலும் ஆனகுத்தி பட்டணத்தில் இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்முடைய அதாவது அரண்மனையில அமைந்து நிக்கலாம். என்ன நடக்குது சிலதெல்லாம் யோசித்து பார்க்கலாம். அறிவு சக்கரம் வருகிறது. அந்த சக்கரத்தை நான் தடுக்காமல் விடுவேனா? தடுக்கணும். ஹரி நாராயணா அந்த வருகின்ற சக்கரத்தை மாற்றி வதைக்கிறேன். என்னப்பா பேசிட்டு இருக்கிறாய்? சந்திரசேகரன் அவன் என்று வந்தான். நான் அபயத்தை காக்கின்றேன். சத்தியம் சந்திரவன் காட்சி சொல்லிவிட்டேன். அந்த சக்கரம் வரக்கூடாது. அப்படியா? சக்கரத்தை நிறுத்த விடாது. எடுத்துக்கோ. ஆமா எடுத்துக்கோ. காட்டிடுவேன் என்ன சொன்னா கண்டிப்பா சொல்ல கேளு. அர்ஜுனா என்னுடைய சக்கரத்தை காப்பதற்காகவே அண்ணவருக்கு பதில் சொல்லிவிட்டேன் சொல்கிறாயே. இந்த உலகத்திலே தேவர்கள் மூவர்கள் யாவர்களால் தடுக்க முடியாது என்ற சக்கரம். நான் எடுத்து விட்ட சக்கரத்தை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சக்கரத்தை தடுத்து நிறுத்தி கந்தர்களை காப்பாற்றி விடுவாயா? உண்மை நான் சத்தியம் விட்டேன். அப்படியா? ஆமா. நான் அடுத்த மக்கள் என்று பாசத்தோடு உணர்ந்தேன்.
அறிவு இருக்கிறதா ஏ, புத்தி இருக்கிறதா? கண்ணா காத்தேன்னு சத்தியம் தந்து விட்டாய். உடைய தங்கை பாஞ்சாரி கூட பிறந்த உடல் பிறப்பு சத்தியம் தந்தாய். காத்தேன் அப்போ உனக்கு வீரம் இருக்கிறது, இந்த சக்கரத்தை காப்பாற்ற வீரம் இருக்கிறது. அப்படி வீரம் இருக்கின்ற உனக்கு அன்னைக்கு துச்சோதை இருக்கின்ற பொழுது உனக்கு வீரம் எங்கடா போச்சு? உனக்கு நாராயணா எங்க அண்ணா சொல்லு. துச்சோதை துயில் இருந்தானே அன்னைக்கு மேடையில் இருந்து இனி தங்கையானவள் உடன்பிறவா சகோதரி. எனக்கு உடன் பிறந்த சகோதரி கிடையாது, உடன்பிறவா சகோதரி. உடலால் பிறந்தவள். எப்படி உடலால் பிறந்தாள்? யாகத்திலே நான் யாகத்திற்கு போகின்ற பொழுது, யாகத்திலே வியர்வாக இருக்கின்ற பொழுது, என் வியர்விய முடிந்த யாகத்தில் போடுகின்ற பொழுது அங்க பிறந்தவள் என்னுடைய தனி பாஞ்சாலி. அன்னைக்கு கை காட்டி நின்னீங்களே அந்த மாதிரி அது அப்படி செந்திருக்கிறமே தூக்கு போட்டு அண்ணா சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தோம். அந்த கண்ணொழித்திருந்தால் துரோணி இல்லை, துச்சம் இல்லை, நிச்சயமில்ல படைகள் இல்லை. பாட்டி வளைக்கின்றோம், அழிப்போம், புகைப்போம். உன் வில்லு எடுத்திருந்தால், ஆமா, ஓஹோ, உன் வில்லு எடுத்து என் மீது விட்டு விட்டாயானால் என் சக்கரத்தை தடுத்து நிறுத்தி விடுமா? நாராயணா விடுவேனா? மாறாடு மேய்த்த புத்தி, ஆமா, மந்தக்கடை காத்த காத்த புத்தி, புத்தி, மந்தக்கோல் குடிச்ச புத்தி, ஆமா, போடா, தேய்பாலை குடித்தவன், பிறங்காலை பிடித்தவன், பிடித்தவன், கலந்து கால புடிச்சவன். ஆமாங்க, அவன் புத்தி அவனை விட்டு போமா. அத்தை மக்கள் என்று சொல்லி அன்பாக நான் இருந்தேன். நான் அனுப்பிய சக்கரத்தை மீண்டும் பெற மாட்டேன். போடா அர்ஜுனா தூரன்ற. ஆமா, நான் சொல்றேனே, பிறங்கால் பிடித்தவன். யார் பிறங்கால் பிடித்தேன்? என்னுடைய தாயுடைய பிறங்காலை பிடித்தேன். இடையர் குலத்தில் பிறந்தேன். ஆமா, அதாவது மாடாடி மேய்த்தேன். இடையர் குலத்தில் பிறந்தவன் குற்றமா? இல்ல, இதெல்லாம் நான் செஞ்ச வேலை தானே. நான் செய்தேன். எனக்கு செய்தேன். நீ என்ன சொல்லுவ? சொல்லுவாங்க நீ எங்க அம்மா 5 பேருக்கு பத்தான்னு சொன்ன, நீ நம்புவியா? நம்ப மாட்டேன். நான் எப்பேற்பட்ட குலத்தில் இடையர் குலத்தில் பிறந்திருந்தாலும் ஆடு மாடுகளை மேய்த்தேன். நான் செய்த வேலைதான் இன்று நீங்கள் செய்கிறீர்கள். இந்த அறிவு கெட்டவன் எந்த பெண்ணை கேட்டாலும், மாமா இந்த பெண்ணை காட்டி வைக்க வேண்டும், கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் அப்படி கேட்ட உடனே கல்யாணம் செய்து வச்சது குற்றமா? காட்டிய பெண்களை கூட்டி வச்ச நாய் கூட்டி வைக்க கல்யாணம் பண்ணி வச்சுமா? கல்யாணமே பண்ணி வச்சேன். ரைட், இன்னைக்கு வந்து நான் சொல்றேன்னா, மாமன் வயிற்றுக்கு சண்டை நமக்கு வேண்டாம். நான் அந்த பிள்ளை, நீ மாமன் பிள்ளை. அதனால நீ அனுப்பிய சக்கரத்தை திருப்பி வாங்கிக்கோ. நாங்கள் சத்தியம் தவறாத சந்திர குலத்திலே பிறந்து காக்கிறோம் என்று வாக்கு கொடுத்து விட்டோம். ஆனால் அதை மீற முடியாது. அப்படியா? ஆனால் நான் எப்படி தெரியுமா, இந்த கலியுகத்திலே உருவத்தோடு இருக்கக்கூடிய கடவுளாக பிறந்து இந்த எந்த இடத்துல கூப்பிடுவார்கள் அந்த இடத்துல வரம்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் கொடுக்காமல் போய்விட்டேன். ஆனால் இந்த கலியுகத்திலே கடவுளை என்னை நம்புவார்களா? அப்படியா? என்ன சொல்றேன்? நான் எடுத்த சக்கரத்தை நான் திருப்பி எடுக்க மாட்டேன். முடியாது. என் எடுத்த சக்கரம் அறுக்காமல் விடாது. யார் எடுத்த சக்கரத்தை நான் திருப்பி வாங்க மாட்டேன். யார் இருந்தாலும் சரி, மைத்துனா இருந்தாலும் சரி, மக்கானா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் நான் திருப்பி வாங்க மாட்டேன். மாமா, நீ விடக்கூடிய சக்கரமானது இந்த ஈரேழு திருப்புவனமும் சுற்றி அதை விட்டு எதை வேண்டுமானாலும் அறுக்கலாம். ஆமா, அர்ஜுனன் கிட்ட அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. அப்படியே வந்தாலும் என் சிரத்தை அறுக்க முற்பட்டாலும் நீ அனுப்பினா அது வந்து திருப்பி நீ எடுத்துக்குவேன். ஓஹோ, எனக்கு நீ கத்து கொடுத்திருப்பது என்ன? விட்டால் திருப்பி வாங்க முடியாது. அதை ஒரு அளவுக்கு பண்ணிடாத மாமா, சக்கரத்தை திருப்பி வாங்கிக்கோ. அப்படி முடியாது. நான் எப்படி வாங்க முடியும்? நான் அனுப்பி விட்டேனே. நான் அனுப்பி
இரவெல்லாம் உறங்கி கொண்டு இருக்க நேரத்துல நான் சில சில கிணவுகளை கண்டனே அப்படின்னு சொல்லி உன்னை இடத்துல உரைத்து விட்டல்லவா? அந்த கனவு நிஜமா இப்ப பழிக்கு போதுமா? நிச்சயமாக உன் அண்ணனுக்கு உன் கணவனுக்கு சண்டை. அந்த சண்டையில உன் கணவன் கழுத்து அருக போகிறது நிச்சயம். நான் இரவல்ல உறங்கி கொண்டு இருக்க நேரத்துல நான் கண்ட கிழமை கண்டிப்பாக நிச்சயமா நடக்குதுன்ற நீ நடக்குதுமா? என் கணவர் இடத்துக்கு என் கணவருக்கும் கண்ண பரணமன் இடத்துக்கும் நீ நடுவுல போகக்கூடிய ஆளு, அதை யாவல் செய்யக்கூடிய ஆளு நீ இல்லையா? என்ன நடக்குது என்ன நடக்கவில்லை இதை தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது உடைய வேலை. ஆனா 22 பேர்களும் என் அண்ணாடு சொல்லக்கூடிய எங்க இருக்கிறார்கள்? வைகுந்தத்துல கானகத்துல இல்லையா? அண்ணாடு சொல்லக்கூடிய என் கணவர் எங்க இருக்கிறார்கள்? காட்டிலே. என்னுடைய கணவர்மார்கள் மாமா பறந்தாமா எனக்கு அபயம் என ஆபத்து எனக்கு காய்க்க வேண்டும் உடனே வண்ணமே ஓடி போய் நிக்கக்கூடிய அண்ணன் கண்ண பறந்தாமா. ஆனா இப்படி இருக்கிற நேரத்துல கண்ட கனவுக்கும் சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறமா? உங்க அண்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன் சக்கரமானது உலாவி கொண்டே வருகிறது. என் கணவர் கண்ட மாதிரியா? அப்படியா? அந்த சக்கரமானது இன்னும் கொஞ்ச நேரத்துல கணவன் தலையை அறுத்துரும். நீ ஓடி போய் சண்டையை தடுக்கணும்னா வீட்டுக்காரன் செத்துருவான். தாதி எங்க அண்ணனுக்கும் என் கணவருக்கும் அதோட வேற வீரத்தாட அவர் போர் பொழுது சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அவரை பாட விடுகிறார்கள். என் கணவர் சக்கரத்தை விடுகிறார்கள் இல்லையா? நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனா என்ன நடக்குது தெரியாது. யாரு சாவார்கள் யாரு பிழைப்பார்கள் தெரியாது. இருந்தாலும் இருக்க அண்ணவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றா அண்ணனா வேணும் இல்லையா? அண்ணன் கண்ண பறந்தாமல 22 பேர்களும் அந்நாளிலிருந்து என்னால் வருகிறோம். ஒருவருக்கு ஒருவர் பிரியாம இன பிரியாமல வாழ்ந்து கொண்டு
பாண்டியன் கணவர் பானத்தை விடுகிறார்கள், நீ சகரத்தை தொடுவர்கள். ஆமா, எதுக்காக என்ன விஷயத்துக்கு கங்கா எப்படி தெரியுமா?